அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம், அதில் வரலாறு பகுதியில் 3வது பாடம் கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் நம்ம பார்க்க போகிறோங்க. பாடத்துக்குள்ளே இருந்து 47 கேள்வியை பார்க்க போகிறோம். புத்தக வினாவிடைகள் ஒரு 18 கேள்வி இருக்குது பார்க்க போகிறோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 கேள்வி இருக்குதுங்க. நீங்கள் இந்த பாடத்தை படிச்சிருப்பீங்க. நீங்கள் படிக்கலை அப்படின்னா கூட படிச்சிங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்முடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா மனசில் அப்படியே தங்கிரும். எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, ஆங்கில அரசு கொண்டு வந்த 3 மிகப்பெரிய மற்றும் நில உரிமை திட்டத்தில் சரியானது எது? ஆங்கில அரசு கொண்டு வந்தது 3 மிகப்பெரிய நில உரிமை திட்டம். இதுக்கான பதில் நிலையான நில வருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரயத் வாரி திட்டம். இந்த 3 முறையையும் கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. மெக்காலே திட்டம் என்பது கல்வி திட்டம், ஸோ வராது. அடுத்து 2வது கேள்வி, 1765 வங்காளம், பீகார், ஒடிசா பகுதிகளில் ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பிடித்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வங்காளம், பீகார், ஒடிசா இதை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சாங்க. அங்கே ஓராண்டு நில வருவாய் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. யார் அப்படின்னா ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தார். 1765 கொண்டு வந்தார். அடுத்து 3வது கேள்வி, வங்காளம், பீகார், ஒடிசா பகுதிகளில் 5 ஆண்டு நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஃபஸ்ட்டு கொண்டு வரும்பொழுது அதை ஓராண்டு திட்டமாக கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்க? ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தார். அடுத்து அதை 5 ஆண்டு திட்டமாக மாற்றுறாங்க. மாற்றினது யாருன்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு தான் மாற்றினார். வாரன் ஹேஸ்டிங் பிரபு. அடுத்து 4வது கேள்வி, 1793 வங்காளம், பீகார், ஒடிசா பகுதிகளில் 10 ஆண்டு நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? எப்படியெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓராண்டு திட்டமாக ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தார். வாரன் ஹேஸ்டிங் 5 ஆண்டு திட்டமாக மாற்றினார். கார்ன்வாலிஸ் பிரபு அதை 10 ஆண்டு திட்டமாக மாற்றினார். அடுத்து 5வது கேள்வி, 1793 வங்காளம், பீகார், ஒடிசா பகுதிகளில் நிலையான நில வருவாய் திட்டம், இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? நிலையான நில வருவாய் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கான பதில் கார்ன்வாலிஸ் பிரபு. இவர் தான் ஃபைனலாக நிலையான நில வருவாய் திட்டம்ங்கிறத கொண்டு வந்துட்டார். அடுத்து 6வது கேள்வி, நிலையான நில வருவாய் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பகுதிகள் என்னென்ன? நிலையான நில வருவாய் திட்டம் எந்தெந்த பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது? வங்காளம், பீகாரில் அறிமுகப்படுத்தினாங்க. வாரணாசி, ஒடிசாவில் அறிமுகப்படுத்தினாங்க. வடக்கு கர்நாடகாவில் அறிமுகப்படுத்தினாங்க. பஞ்சாபில் இந்த முறை இல்லை. பஞ்சாபில் கிடையாது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மட்டும் சரி. அடுத்து 7வது கேள்வி, நிலையான நில வருவாய் திட்டம் ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீத இடத்தில் நடைமுறையில் இருந்தது? அப்போ இந்தியாவை பிடிச்சிருக்காங்களா ஆங்கிலேயர்கள்? அவங்க பிடித்த பகுதியில் எத்தனை சதவீதத்தில் நிலையான நில வருவாய் திட்டம் இருந்ததுன்னு கேட்குறாங்க. 19% பகுதியில் இருந்தது. 19% பகுதியில் இருந்தது. அடுத்து 8வது கேள்வி, நிலையான நில வருவாய் திட்டத்தின் வேறு பெயர்களில் சரியானது எது? இது பல்வேறு பகுதியில் இருந்ததுன்னு பார்த்தோமா. அப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் வேறு வேறு பேரை வச்சுட்டாங்க. இதுக்கான பதில் ஜமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை, மல்குஜாரி முறை, பிஸ்வேதாரி முறை. அனைத்துமே சரிங்க. அனைத்துமே நிலையான நில வருவாய் திட்டத்துடைய வேறு பெயர்கள். ஜமீன்தாரி முறைன்னு சொல்லுவாங்க, ஜாகீர்தாரி முறைன்னு சொல்லுவாங்க, மல்குஜாரி முறைன்னு சொல்லுவாங்க, பிஸ்வேதாரி முறைன்னு சொல்லுவாங்க. அனைத்துமே நிலையான நில வருவாய் திட்டத்துடைய வேறு பெயர்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரயத் வாரி முறை. 9வது கேள்வி, ரயத் வாரி முறையை 1820 அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? ரயத் வாரி முறையை 1820களில் அறிமுகப்படுத்தியவர்கள் யார்? இதுக்கான பதில் தாமஸ் மன்ரோ அப்படிங்கிறவரும் கேப்டன் ரீட் அப்படிங்கிறவரும். இந்த 2 பேரும் சேர்ந்து தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ விடை 1, 4 சரி. தாமஸ் மன்ரோவும் கேப்டன் ரீட்டும் ரயத் வாரி முறையை அறிமுகப்படுத்தினாங்க. 1820 அறிமுகப்படுத்தினாங்க. 10வது கேள்வி, ரயத் வாரி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்கள் என்னென்ன? ரயத் வாரி முறையை எங்கெங்கே அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் மதராஸ், சென்னையில் அறிமுகப்படுத்தினாங்க.
பம்பாயில் அறிமுகப்படுத்தினாங்க, அஸ்ஸாமில் அறிமுகப்படுத்தினாங்க, கூர்க்கில் அறிமுகப்படுத்தினாங்க. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். ரயத்து வாரி முறை எங்கெங்கே இருந்திருக்கு? மதராஸ், பம்பாய், அஸ்ஸாம், கூர்க்கில் இருந்திருக்கு. அடுத்து 11வது கேள்வி, ரயத்து வாரி முறை பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக. 3 பாயிண்ட் இருக்குது, எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். வரி விதிப்பு மண் மற்றும் பயிரின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது. மண்ணுடைய தரம் என்ன, பயிருடைய வகை என்ன, இதை வச்சு வரி விதிப்பை தீர்மானம் பண்ணியிருக்காங்க. தொடக்கத்தில் விளைச்சலில் பாதி என்று வரி விதிப்பு இருந்தது. ஆரம்பத்தில் பாதின்னு சொல்லியிருக்காங்க. கார்ன்வாலிஸ் விளைச்சலில் 1/3 பங்காக குறைத்தார். இதில் விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் சரி, தேர்ட் பாயிண்ட்டு தவறு. அதாவது குறைச்சது யார் அப்படின்னா தாமஸ் மன்ரோ அவர் தான் குறைச்சிருப்பாருங்க. சரிங்களா? தாமஸ் மன்ரோ என்பவர் விளைச்சலில் 1/3 பங்காக இருக்கணும்னு குறைச்சார். இப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மகள்வாரி முறை. 12வது கேள்வி, மகள்வாரி முறை என்பது டேஸ் என்பவரின் சிந்தனையில் உதித்த ஜமீன்தாரி முறையின் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவம் ஆகும். மகள்வாரி முறை என்பது புதிய முறையான்னு கேட்டால் கிடையாது. ஜமீன்தாரி முறை இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் பார்த்து தான் உருவாக்கியிருக்காங்க. உருவாக்குனவர் ஹோல்டு மெக்கன்சி. நல்ல கவனிங்க, மகள்வாரி முறையை உருவாக்கியவர் ஹோல்டு மெக்கன்சி. அடுத்து 13வது கேள்வி, மகள்வாரி முறை 1822இல் அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்கள் என்னென்ன? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க 1822. எங்கெங்கே அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணங்கள், பஞ்சாபில் அறிமுகப்படுத்தினாங்க. சென்னையில் கிடையாது. சென்னையில் தான் ரயத்வாரி முறை இருக்குது. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவசாயிகளுடைய புரட்சிகள். ஒரு 4-5 புரட்சி இருக்குதுங்க. அது எங்கே நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு, அதில் இருக்கிற முக்கியமான தகவல் என்ன, இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். 14வது கேள்வி, புரட்சிகளை பொறுத்துக. எந்தெந்த வருடம் எந்தெந்த புரட்சி ஏற்பட்டதுன்னு பொருத்தணும். இதுக்கான பதில் 1855 to 1856 இந்த காலத்தில் நடந்தது சாந்தல் கழகம். 1859 1860 வரைக்கும் நடந்தது இண்டிகோ கழகம். 1873 1876 வரைக்கும் நடந்தது பாப்னா கழகம். 1890 முதல் 1900 வரைக்கும் நடந்தது பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சாந்தல் கழகம், அப்புறம் இண்டிகோ கழகம், அப்புறம் பாப்னா கழகம், பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். இதை எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலான்னா கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கூட கேட்பாங்க. சரிங்களா? எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு, இப்படி கூட கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 15வது கேள்வி, 1855 1856 இந்த ஆண்டுகளில் விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் எது? விவசாயிகளின் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் சாந்தல் கழகம். அடுத்து 16வது கேள்வி, சாந்தல் மக்கள் வாழ்ந்து வந்த பகுதி எது? பீகாரில் ராஜ்மஹால் குன்று இருக்குது, அங்கே தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து 17வது கேள்வி, சாந்தல் கழகத்திற்கு தலைமையேற்றவர்கள் யார்? சாந்தலர்கள் கிளர்ச்சி பண்ணுறாங்க. அந்த கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் 2 பேர், சித்து மற்றும் கங்கு. இந்த 2 பேருங்க. 1, 3 சரி. சித்து மற்றும் கங்கு இந்த 2 பேர் தான் கிளர்ச்சிக்கு தலைமையேற்றிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவுரி புரட்சி. இதை இண்டிகோ கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 18வது கேள்வி, அவுரி புரட்சி ஏற்பட்ட ஆண்டு எது? 1859 முதல் 1860 வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்து 19வது கேள்வி, 1859 செப்டம்பர் மாதத்தில் வங்காளத்தில் நாதியா அப்படிங்கிற மாவட்டத்தில் அவுரி புரட்சியை தொடங்கியவர்கள் யார்? ஃபஸ்ட்டு எப்போ தொடங்குது? 1859 வருஷம் செப்டம்பர் மாதத்தில் தான் தொடங்குது. வங்காளத்தில் நாதியா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது, அங்கே தான் தொடங்குது. இந்த புரட்சியை தொடங்கியவர்கள் 2 பேருங்க, திகம்பர் பிஸ்வாஸ், பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ். இந்த 2 பேர் தான் தொடங்கியிருக்காங்க. 2, 4 சரி. அடுத்து 20வது கேள்வி, ஆங்கில அரசு அவுரி ஆணையத்தை அமைத்த ஆண்டு எது? ஆங்கில அரசு அவுரி ஆணையத்தை அமைக்கிறாங்க. எப்போ அமைச்சாங்கன்னா 1860 வருஷம் அமைச்சாங்க. 1860 அமைச்சாங்க. 21வது கேள்வி, ஆங்கில அரசு அவுரி ஆணையத்தின் பரிந்துரைப்படி சட்டம் பாகம் 6 அமைத்த ஆண்டு எது? ஆங்கில அரசு அவுரி ஆணையம், அந்த ஆணையத்துடைய பரிந்துரைப்படி
சட்டம் பாகம் 6 அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. உருவாக்கிய ஆண்டு 1862. அடுத்து 22வது கேள்வி. அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை பலமுறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எது? அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை பலமுறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த செய்தித்தாள் இந்து தேசபக்தன். இந்து தேசபக்தன். 23வது கேள்வி. நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யார்? இந்த நாடகம் எதோடு தொடர்புடையதுன்னு கூட கேட்கலாம். இண்டிகோ கழகத்துடன் தொடர்புடையது. இதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீல் தர்பன் என்ற நாடகம் எதனோடு தொடர்புடையது இப்படின்னு கேட்கலாம். இந்த நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாப்னா கழகம். 24வது கேள்வி. பாப்னா கழகம் ஏற்பட்ட ஆண்டு எது? பாப்னா கழகம் எப்பொழுது ஏற்பட்டது? 1873 முதல் 1876 வரைக்கும் நடைபெற்றது. 25வது கேள்வி. வங்காளத்திலுள்ள யூசுப் சாகி பர்கானாவில் பாப்னா கழகத்தை தொடங்கியவர் யார்? இது எங்கே நடந்திருக்கு? வங்காளத்தில் யூசுப் சாகி பர்கானான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நடந்திருக்கு. இந்த பாப்னா கழகத்தை தொடங்கியவர் கேசப் சந்திர சாய். கேசப் சந்திர சாய். அடுத்து 26வது கேள்வி. பாப்னா கழகத்தின் விளைவுகளில் சரியானது எது? பாப்னா கழகத்துடைய விளைவுகள் என்னென்ன? இதுக்கான பதில் போராட்ட செலவினங்களுக்கு நிதி திரட்டப்பட்டது. சரி. எங்கும் விவசாய சங்கங்கள் அமைக்கப்பட்டன. சரி. விவசாயிகள் சட்ட விழிப்புணர்வு பெற்றனர். இதுவும் சரி. அனைத்தும் சரிங்க. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்திய கழகம் எது, போராட்டம் எதுன்னு கூட கேட்கலாம். விவசாய சங்கங்கள் எந்த போராட்டத்தின் மூலம் அதிகமாக உருவாக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். பாப்னா கழகம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்கான கழகம். 27வது கேள்வி. தக்கான கழகம் ஏற்பட்ட ஆண்டு எது? தக்கான கழகம் என்பது ஏற்பட்டிருக்கு. எப்போ ஏற்பட்டது? 1875 ஏற்பட்டிருக்கு. 1875. 28வது கேள்வி. தக்கான கழகம் எத்தனை கிராமங்களில் பரவியது? தக்கான கழகம் என்பது 33 கிராமங்களில் பரவியிருக்குங்க. 33 கிராமங்கள். அடுத்து 29வது கேள்வி. எந்த போராட்டத்தின் பின்னணியில் தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது? எந்த போராட்டத்தின் பின்னணியில் தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது? தக்கான கழகம் இதன்படி தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். 30வது கேள்வி. பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் ஏற்பட்ட ஆண்டு எது? அதாவது தொடங்கப்பட்ட ஆண்டு எது? பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1890 முதல் 1900 வரைக்கும். 31வது கேள்வி. பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சரியாக 1900ங்க. 1900. 32வது கேள்வி. சம்ப்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? சம்ப்ரான் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1917 முதல் 1918 வரைக்கும். 1917 டு 1918. அடுத்து 33வது கேள்வி. சம்ப்ரான் உள்ள இடம் எது? சம்ப்ரான் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது? இதுக்கான பதில் பீகாரில் இருக்குது. பீகாரில் சம்ப்ரான் இருக்குது. 34வது கேள்வி. சம்ப்ரான் தீன் காதியா முறைப்படி விவசாயிகள் தங்கள் நிலத்தில் எத்தனை பகுதியில் அவுரியை சாகுபடி செய்ய வேண்டும்? தீன் காதியா என்ற முறை எதனோடு தொடர்புடையதுன்னு கூட கேட்கலாம். சம்ப்ரான் போராட்டத்தோடு தொடர்புடையது. இந்த முறைப்படி விவசாயிகள் தங்கள் நிலத்தில் 20ல் 3 பகுதியில் அவுரியை சாகுபடி செய்ய வேண்டும். அடுத்து 35வது கேள்வி. சம்ப்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? சம்ப்ரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? 1918வது வருஷம் மே மாதம். 1918 மே மாதம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேடா சத்தியாகிரகம். இதை கைரா சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 36வது கேள்வி. கேடா அதாவது கைரா சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? கேடா சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1918 தொடங்கியிருக்காங்க. 1918. 37வது கேள்வி. கேடா சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட இடம் எது? கேடா சத்தியாகிரகம் எங்கே தொடங்கப்பட்டது? இதுக்கான பதில் குஜராத்தில் தொடங்கப்பட்டது. கேடா சத்தியாகிரகம் குஜராத்தில் தொடங்கப்பட்டது. 38வது கேள்வி. கேடா அதாவது கைரா சத்தியாகிரகம் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய தலைவராக உருவானவர் யார்? இந்த கேடா சத்தியாகிரகம் மூலம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய தலைவராக மாறியவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து நாம் பார்க்க போகிறது மாப்ளா கிளர்ச்சி. 39வது கேள்வி. மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு எது? மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு 1921. 1921.
40வது கேள்வி, மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற பகுதி எது? மாப்ளா கிளர்ச்சி எங்கே நடந்தது? கேரளாவில் நடந்திருக்குங்க, கேரளா. 41வது கேள்வி, மலபார் மாவட்ட மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? இந்த மாநாட்டின் மூலமாகத்தான் மாப்ளா கிளர்ச்சி என்பது பிற்காலத்தில் ஏற்பட்டிருக்கும். மலபார் மாவட்ட மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1920 ஏப்ரல் மாதம். அடுத்து 42வது கேள்வி, மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற காலம் எது? மாப்ளா கிளர்ச்சி நடைபெற்ற காலம் 1921 ஆகஸ்ட் முதல் டிசம்பர் வரைக்கும், ஆகஸ்ட் டு டிசம்பர் வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்தோலி சத்தியாகிரகம். 43வது கேள்வி, பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு எது? பர்தோலி சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1929 முதல் 1930 வரைக்கும். 44வது கேள்வி, பர்தோலியில் 1928 ஆங்கில அரசு எத்தனை சதவீதம் அளவிற்கு நிலவரியை உயர்த்தியது? பர்தோலியில் சத்தியாகிரக போராட்டம் நடக்க காரணம் அதிகமான நிலவரி போட்டாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30% அளவுக்கு நிலவரியை உயர்த்தினாங்க. அதனால தான் அங்கே போராட்டம் நடைபெற்றிருக்கு. அடுத்து 45வது கேள்வி, பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? சர்தார் வல்லபாய் பட்டேல் இவர் தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும். 46வது கேள்வி, பர்தோலியில் வரிகொடா இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? பர்தோலியில் வரிகொடா இயக்கம் என்பது தொடங்கப்பட்ட ஆண்டு 1928 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. 1928 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. ஆங்கில அரசு 1930 நிலத்தை கையகப்படுத்தியிருப்பாங்க. 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க அந்த நிலத்தை திருப்பியும் மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 47வது கேள்வி, ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? ஜாகிர்தாரி, மல்குஜாரி, பிஸ்வேதாரி நம்ம முன்னாடியே படித்தோம், ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே நிலையான நிலவரிவாய் திட்டம், அதனுடைய வேறு பெயர்கள். இங்கே ஜமீன்தாரி முறைன்னு இருக்கு இல்லையா, இது ஆன்சராக வருமானு கேட்டால் வராது. ஏன்னா இதுவும் அந்த முறையுடைய வேறு பெயர் தான். அப்போ இவற்றில் எதுவும் இல்லை என்பது தான் இங்கே பொருத்தமாக இருக்கும். அடுத்து 48வது கேள்வி, எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? நிரந்தர நிலவரி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வந்தாங்க? கார்ன்வாலிஸ் பிரபு இவர் காலத்தில் கொண்டு வந்தாங்க. 49வது கேள்வி, மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? மகள் என்றால் கிராமம் என்று அர்த்தம். மகள்னா கிராமம். 50வது கேள்வி, மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? மகள்வாரி முறை என்பது பஞ்சாபில் செய்து கொள்ளப்பட்டது. மதராஸில் பார்த்தீங்கன்னா ரயத்வாரி முறை இருந்திருக்கும். வங்காளத்தில் நிரந்தர நிலவருவாய் திட்டம் இருந்திருக்கும். ஸோ இங்கே பஞ்சாப் என்பது தான் சரி. அடுத்து 51வது கேள்வி, கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. வில்லியம் பெண்டிங் பிரபு. 52வது கேள்வி, ஆங்கிலேயரால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது? ஆங்கிலேயர்களால் ரயத்வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி பம்பாயில் அறிமுகம் பண்ணாங்க, மதராஸில் பண்ணாங்க, வங்காளத்தில் கிடையாது. வங்காளத்தில் நிரந்தர நிலவருவாய் திட்டம் இருந்தது. ஸோ இதுதான் ஆன்சர். 53வது கேள்வி, இண்டிகோ அதாவது அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? இண்டிகோ கிளர்ச்சி யாரால் நடத்தப்பட்டது? 2 பேருங்க, முன்னாடி பார்த்துட்டோம். திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஷ்ணு சரண் பிஸ்வாஸ் 2 பேர் தான் நடத்தியிருக்காங்க. 54வது கேள்வி, பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? பர்தோலி சத்தியாகிரகம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. மகள்வாரி என்பது ஜமீன்தார் முறையின் திருத்தப்பட்ட முறையாகும். மகள்வாரி என்பது ஜமீன்தாரி முறையுடைய வேறு வடிவம். அடுத்த கேள்வி, மகள்வாரி முறை என்பது ஹோல்டு மெக்கன்சி என்பவருடைய சிந்தனையில் உதித்த திட்டமாகும். மகள்வாரி முறை ஹோல்டு மெக்கன்சியுடைய திட்டம். 57வது கேள்வி, இண்டிகோ அவுரி கிளர்ச்சி செப்டம்பர் 1859 நடைபெற்றது. இண்டிகோ கிளர்ச்சி செப்டம்பர் மாதம் 1859 நடைபெற்றது. மாப்ளா கழகம் ஆகஸ்ட் 1921 நடைபெற்றது. மாப்ளா கழகம் ஆகஸ்ட் மாதம் 1921 நடைபெற்றது. சம்பரான் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு மே 1918.
அடுத்தது பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில் நிரந்தர நிலவரிவை திட்டம் வங்காளத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. மகள்வாரி முறை என்பதை வடமேற்கு மாகாணத்தில் கொண்டு வந்தாங்க. ரயத்வாரி முறை மദ്രാஸில் இருந்தது. நீல் தர்பன் என்பது இண்டிகோ விவசாயிகளுடைய துயரத்தை சொல்லக்கூடிய நாடகம். சாந்தால் கழகம் என்பது முதல் விவசாயிகள் கிளர்ச்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியா தவறா என குறிப்பிடுக. வாரன் ஹேஸ்டிங் 5 ஆண்டு நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு. அதாவது ராபர்ட் கிளைவ் அவர் ஓராண்டு திட்டம், வாரன் ஹேஸ்டிங் 5 ஆண்டு திட்டம், கார்ன்வாலிஸ் 10 ஆண்டு திட்டம். இது கரெக்டு. ரயத்வாரி முறை தாமஸ் மொன்ரோவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவும் சரிங்க. அடுத்து குஜராத்தின் யூசுப் சாகி பர்கானாவில் பாப்னா கழகம் ஏற்பட்டது. இது தப்பு. யூசுப் சாகி பர்கானா என்பது வங்காளத்தில் இருக்குது, குஜராத்தில் கிடையாது. தப்பு. அடுத்தது பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் 1918 நிறைவேற்றப்பட்டது. தப்பு. 1900 தான் கொண்டு வந்திருப்பாங்க, 1918 கிடையாது. தப்பு. அடுத்தது பின்வரும் கூற்றினை ஆராய்ந்து சரியானவற்றை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. 2 கேள்வி தான் இருக்குது, பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, கேள்வியை பாருங்கள். கீழ்காணப்பனவற்றுள் எந்த ஒன்று தவறான ஜமீன்தாரி முறை பற்றிய கூற்றாகும்? எது தப்புன்னு கேட்குறாங்க. இந்த முறை 1793 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜமீன்தார்கள் நிலத்தின் உரிமையாளர்கள் ஆவர். விவசாயிகளுக்கு இந்த முறையில் ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது. இந்தியாவின் நிலப்பரப்பில் மொத்தம் 19% நிலப்பரப்பில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட் சரி, 4வது பாயிண்ட் சரி, 3வது பாயிண்ட் தப்பு. விவசாயிகளுக்கு நன்மை கிடையாது, ஆங்கில அரசுக்கு தான் குறிப்பிட்ட அளவுக்கு வருவாய் கிடைத்தது. ஸோ இது தப்பு. அடுத்து 65வது கேள்வி. கீழ்காண்பனவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றிய சரியான கூற்று எது? எது சரின்னு கேட்குறாங்க. சாந்தல் கழகம் வங்காளத்தில் நடைபெற்றது. தப்பு. இது நடைபெற்ற இடம் பீகாரில் நடைபெற்றதுங்க. நீல் தர்பன் என்ற நாடகம் தீனப்பந்து மித்ராவால் எழுதப்பட்டது. சரிங்க. தக்கான கழகம் 1873 பூனாவில் உள்ள கிராமம் ஒன்றில் துவங்கியது. இதுவும் தப்பு. தக்கான கழகம் எப்போ தொடங்கியது? 1875வது வருடம். அடுத்த பாயிண்ட். மாப்ளா கழகம் தமிழகத்தில் நடைபெற்றது. தவறு. கேரளாவில் நடைபெற்றது. கேரளா அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் சரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த பாடத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இன்னும் நேரம் கிடைக்கும்போது 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். இதே மாதிரி நிறைய பாடங்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.